ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாம்பார் ஒயிட் ரைஸுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாம்பார் வீடியோ நிறைய போட்டிருந்தாலும் எல்லா சாம்பாருமே நல்லாயிருக்கும். அதில் இதுவும் ஒரு ரகம், அதில் இதுவும் ஒரு ஐட்டம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பாரும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாம். தொட்டுக்கவே தேவை இருக்காது. இதில் இருக்கிற காய்கறிங்க எடுத்துக்கலாம். ஒரு முட்டை, அப்பளம், சிப்ஸு, வத்தல் இது மாதிரி ஏதாவது தொட்டு சாப்பிட்லாம். முட்டை ஆம்லேட்டு தான் போட்டிருக்கேன். சாம்பார் ஒயிட் ரைஸுக்கு ஆம்லேட்டு போட்டிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெய் வெட்டு சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்க இருந்தால் கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சைட் டிஷ்ஷாக முட்டை வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன். இதை வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வைங்க. 2 தக்காளி, 1 வெங்காயம், 1 பூண்டு தோல் நீக்கி வாஷ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அப்படியே மூடி வைங்க. ஒரு 5 விசில் வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 கேரட்டு, 3 கத்திரிக்காய், கொஞ்சமாக பீன்ஸு இதெல்லாம் அப்படியே தண்ணியில் காய்கள் இது முழுகிற அளவுக்கு தண்ணி வைங்க. இது கல் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு உருளைக்கிழங்கு தோல் நீக்கி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான வடிவத்தில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலந்து வச்சுட்டு அப்படியே மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பருப்பு நல்லா வெந்திருக்கு. தண்ணியை கொஞ்சம் வடிய வச்சுட்டு மத்து வச்சு ஒன்றும் பாதியமாக கடைஞ்சி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், காய்ங்கெல்லாம் நல்லா வெந்துடுது. ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, கொஞ்சமாக புளி எடுங்க. இங்கே பாருங்கள், நான் எடுத்துக்கிற புளி இவ்வளோ தான். இங்கே பாருங்கள், நல்லா கடைஞ்சி வச்சு கொண்டு அப்படியே கொதிக்கிற குழம்புல சேர்த்துருங்க. பருப்பு தண்ணி இருக்குது, இதுவும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் ஜீரகம். இதை தண்ணி விட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக தண்ணி தெரித்து கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவியலுக்கெல்லாம் நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், சாம்பார் கொதிக்குது இல்லையா, அதில் அப்படியே சேர்த்துருங்க. இது லைட்டாக தண்ணி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன் நல்லா பொரிஞ்சிட்டு ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணுங்கள். நல்லா வெங்காயம் சேருங்க. ஒரு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் வர அளவுக்கு சேருங்க. இங்கே பாருங்கள், நல்லா செவக்க வதங்கி எடுத்து பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கின வெங்காயம், அப்போ தான் சாம்பாருடைய வாசனை நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் கார மிளகாய்த்தூள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சாம்பாரில் அப்படியே கொட்டிடலாம். பாருங்கள், இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க.
சூப்பரான சாம்பார் ரெடி. கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை, ஆறு எடுத்துனா நல்லா திக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ சாம்பார் இருந்தாலுமே நல்லாயிருக்கும். விதவிதமாக சாம்பார் சமைச்சு பார்த்தாலே நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், சூப்பரான சாம்பார் ரெடி. இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பரான சாம்பார் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.